தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமுக என்ற புதிய கட்சியை ஆரம்பித்தார் திமுக முன்னாள் பெண் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். தமுக என்ற புதிய கட்சியை ஆரம்பித்தார் திமுக முன்னாள் பெண் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். திமுக மூத்த தலைவர்களுள் ஒருவர் சத்தியவாணி முத்து. இவர் 1949ஆம் ஆண்டு திமுக ஆரம்பித்த பொழுது அப்பொழுதே திமுகவில் இணைந்தார். திமுகவின் கொள்கை விளக்க அணி செயலாளராக பணியாற்றினார். 1957ஆம் ஆண்டு பெரம்பூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1967, 71 ஆகிய தேர்தல்களில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அறிஞர் அண்ணாதுரை அமைச்சரவையில் அமைச்சரானார். கருணாநிதி அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றினார். ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றினார். ஆனால் கருணாநிதிக்கும் சத்தியவாணி முத்துக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. தாழ்த்தப்பட்டோர் நலனில் திமுக அக்கறை கொள்ளவில்லை, கருணாநிதி கண்டுகொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு கூறி தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்தார் சத்தியவாணி முத்து. தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை 1974ஆம் ஆண்டு ஆரம்பித்தார். ஆனால் பிற்காலத்தில் அவர் எம்ஜிஆரோடு அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். அதிமுக ராஜ்யசபா உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். முன்னாள் பிரதமர் சரண்சிங் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்பாக அவர் மீண்டும் திமுகவில் சேர்ந்தார். தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தது யார் என்று சொன்னால் திமுக முன்னாள் பெண் அமைச்சர் சத்தியவாணி முத்து ஆவார். அவருடைய நூற்றாண்டு விழாவை கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு நாம் கொண்டாடினோம்.